ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் டாக்டர் தீபன் கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் ஆல்ரெடி நான் ஒரு 6 மெடிக்கல் காலேஜஸை முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டேன். ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல் என்னென்ன மார்க்குக்கு என்னென்ன ரேங்க்குக்கு 2023 சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்டு 1, ரவுண்ட் 2ல் என்ன மார்க்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா கேஏபி விஸ்வநாதன் ஜிஎம்சி திருச்சி, அப்புறம் மோகன் குமாரமங்கலம் சேலம் அந்த மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், ஆஸ் வெல் அஸ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், அண்டு தென் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஸோ இதனுடைய ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ ரேங்க்குக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். அண்டு ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 645 மார்க்ஸுக்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில். அண்ட் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 638, அண்டு இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 619, அண்டு எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 559, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 479. இப்படியே ரவுண்டு 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 நீங்கள் பார்த்துங்க உங்களோட கேட்டகரி வைஸாக. ரவுண்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 611 வரைக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில். ஓபிசியில் ரவுண்டு 3லே சீட்ஸ் ஃபில்லப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 627 முடிஞ்சிருச்சு. 15,000 சீட்ஸ் 15,000 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 610 வரைக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. தேர்ட் ரவுண்ட்லேயே ஃபுல்லப் ஆகிடுச்சு. 23,512 ரேங்க் வரைக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டே வேகன்சி வரைக்கும் லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்துச்சு. 481 வரைக்கும் மார்க்ஸ் வந்துச்சு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 447 வரைக்குமே சீட்ஸ் கிடச்சிருக்கு திருச்சியில். கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் சேலம் மெடிக்கல் காலேஜ் பார்ப்போம். அன்ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 641, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 640, இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 624, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 561, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 486. ஸோ இந்த ரேங்க் இருக்கு இல்லையா, இந்த ரேங்க்குக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம கொடுத்துருக்க ரேங்க்குக்கு டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியே ரவுண்டு 2, ரவுண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகிடுச்சு. சீட்ஸ் எல்லாம் 631 அந்த மார்க்குக்கு ஃபில்லப் ஆகிடுச்சு. லாஸ்ட் மார்க்கு இது பார்த்தீங்கன்னா 13,191 ரேங்க் ஆல் இந்தியா கோட்டாவில். ஓபிசியிலையும் 630 வரைக்கும் ஃபில்லப் ஆகிடுச்சு. 630யோட 13,671 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 21,183யோட முடிஞ்சிருச்சு ஆல் இந்தியா கோட்டா. இடபிள்யூஎஸ் செகண்ட் ரவுண்ட்லேயே ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் 481 முடிஞ்சிருக்கு. 1,28,000 ரேங்க் வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 460 மார்க்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. 1,51,326 ரேங்க். ஸோ இங்கே 1,51,000 வரைக்கும் சீட்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னா 1,50,000 அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்களோட ஆல் இந்தியா கோட்டா ரேங்க்குங்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட்டு, இந்த மாதிரி யூஆர் ஓபிசி இதெல்லாம் பிரிக்காமல் வரிசையாக ரேங்க் கொடுத்துருப்பாங்க ஆல் இந்தியா கோட்டா ரேங்க்னு. அந்த ரேங்க்கில் இந்த எஸ்டி கேட்டகரியில் இந்த 1,51,000 ரேங்க் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்துருவோம். இங்கே யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 645, ஓபிசியில் 643, அண்டு இடபிள்யூஎஸில் 628, எஸ்சியில் 579 அண்ட் எஸ்டியில் 491 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இப்படியே போணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல் எல்லாமே ஃபில்லப் ஆகிட்டு எக்ஸப்ட் யூஆர். அன்ரிசர்வ்டு கேட்டகரி மட்டும் ரவுண்ட் 4 ஸ்டே வேகன்சியில் 611 வரைக்கும் கிடச்சிருக்கு. மற்ற எல்லாமே என்னென்னா ரவுண்ட் 3லே ஃபில்லப் ஆகிடுச்சு. சீட்ஸ் ஆக்குப்பைடு ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல் 627 முடிஞ்சிருச்சு. ஓபிசி 14,851 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,000 ரேங்க் வரைக்கும் வந்திருக்கு 612. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 96,000 ரேங்க் வரைக்கும் வந்திருக்கு 513. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 463 வரைக்குமே வந்திருக்கு 1,47,000 வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜினுடைய நிலவரத்தை பார்த்துருவோம். இங்கே யூஆரை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் 655 மார்க்ஸுக்கு கிடச்சிருக்கு. 650க்கு ஓபிசியில், இடபிள்யூஎஸில் 637, எஸ்சியில் 600 மார்க்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் எஸ்டியில் 501.
ஸோ இப்படியே ஃபில்அப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3லே அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஃபில்அப் ஆகிடுச்சு 12,910. ஏன்னா இதெல்லாம் சென்னை இல்லையா, ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், அங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 5ல் 610 வரைக்குமே வந்திருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 616 ரவுண்ட் 3ல் ஃபில்அப் ஆகிடுச்சு 20,338 ரேங்க். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 484 வரைக்கும் கிடச்சிருக்கு 1,25,637. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 495 ரேங்க் வந்து 1,13,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜினுடைய நிலவரம். மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ்க்கு ரவுண்ட் 3லே வந்து ஃபில்அப் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் 641 யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியும், ஓபிசி கேட்டகரி 638க்கும், இடபிள்யூஎஸ் வந்து 630, எஸ்சி வந்து 566, எஸ்டிக்கு வந்து ரவுண்ட் 1ல் ரவுண்டு 3ல் தான் கம்ப்ளீட்டாக ஃபில்அப் ஆகிருக்கு 466. இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 610 ரவுண்டு 5 ஸ்டே வேகன்சியில் 610 முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 3லே ஓபிசிக்கு முடிஞ்சிருச்சு 630யோட. அண்ட் இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 4ல் 607 வரைக்கும் வந்திருக்கு. எஸ்சியில் 481 ரவுண்ட் 4ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு சீட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து ரவுண்ட்ஸ்லேயும் ஃபில்அப் ஆனிச்சு. இப்போ நம்ம செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3ல் எல்லாம் ஃபில்அப் ஆகிடுச்சு. ரவுண்ட் 2ல் எஸ்சி எஸ்டிக்கு ஃபில்அப் ஆகிடுச்சு 529 அண்ட் 467 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 647 யூஆர் இருக்கும், ஓபிசிக்கு 641, இடபிள்யூஎஸ்க்கு 625, 581 எஸ்சிக்கும் 495 எஸ்டிக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 3ல் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகிடுச்சு 628, 627 அண்ட் 610. இந்த சீட்ஸ் இந்த மார்க்கோட டோட்டலாக சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நிலமை. இது வந்து ப்ரீவியஸ் இயரோட நிலமை, ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸு. அநேகமாக அப்கமிங்கில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ரேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்டில் என்ன நம்பர்ஸ் வரைக்கும் ரேங்க் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சீட்ஸை இது பண்ணலான்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ வித் தேட் இன்னும் நம்ம சேனலில் நிறைய எம்சிக்யூஸ் வந்து நீட் சம்மந்தப்பட்ட எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஃப்ரீ டெஸ்ட். ஸோ பி ஜாயின் வித் அஸ் அண்ட் ட்ராவல் வித் அஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அக்கேஷனில் சூப்பரான கான்செப்டோடு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. see you next video.